ஹாய், அகர் அகர் வச்சு வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ஜல்லி செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதில் அகர் அகர் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இதை அகர் அகர்னு சொல்லுவாங்க, சைனா கிரேஸ்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கடல் பாசின்னு கூட சொல்லுவாங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நான் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறேன். மொத்தமே 2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை அப்படியே ஊறினதுக்கப்புறமா ஒரு சட்டியில் மாற்றி அதை நல்லா கொதிக்க விட்ருங்க. நல்லா கரையணும், கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்ருங்க. எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, திப்பி திப்பியே உள்ளதெல்லாம் எல்லாமே இல்லாமல் நல்லா ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா நான் 1/4 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவாக ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிரும். நல்லா கிளறினதுக்கப்புறமா நான் 5 ரூபாய்க்கு ஒரு அமுலியா வாங்கி வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணியில் ஊற்றி நான் கலக்கி வச்சுக்கிறேன் தனியாக. நல்லா இந்த மாதிரி பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இது ஒரு 150 கிராம் சீனி இருக்கும். அது போட்டு நல்லா அதுவும் நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா கலக்கி வச்சுருந்த அமுலியா பவுடரையும் நான் அது கூட போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டால் போதும், ஒரு டேஸ்ட்டுக்காண்டி உப்பு போட்டால் போதும். ஏலக்காய் தூள் அப்புறம் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ரவுண்டான பிளேட்டோ இல்லை எதுவுமே வேறு எதுவும் மோல்டு ஏதாவது வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதில் நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஃபேன் காற்றுல கூட நல்லா வச்சுருங்க. பபிள்ஸ் எல்லாம் நல்லா நல்லா உடச்சி விட்டுக்கிறேன். இதில் உங்களுக்கு நட்ஸு வேணும்னா நீங்கள் நட்ஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் வேணும்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் வாங்கி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாதாமும் முந்திரியும் நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சு மேலே நல்லா போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் நல்லா செட் ஆயிடுச்சு. நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். செட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பீஸ் போட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நம்மளும் சாப்பிட்லாம். வெயிலுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.